நேஹா, நீ ஏன் அழுதுட்டே இருக்க? நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு தலை குனியற? நீ ஏதாச்சும் பண்ணியா? இல்ல தானே? பாரு, இதனால மனசு அமைதியாகாது. ஆனா குறைஞ்சபட்சம் வலிக்காவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் இங்கதான் இருக்கேன். கொஞ்சம் ஆறுதலா இருக்கா? இது உன்னோட உடம்பு வலிக்காக. இப்போ யாரு உனக்கு மனசுக்கு வலி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்கிறேன். வா. மன்னிச்சிருங்கண்ணா, இனிமே பண்ண மாட்டோம்ண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா, இனிமே பண்ண மாட்டோம், செத்துருவோண்ணா, இனிமே அப்படி பண்ண மாட்டோம். எப்படி தைரியம் வந்துச்சு? எப்படிடா தைரியம் வந்துச்சு? பண்ண மாட்டோம்ண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. உன்னோட விருப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாது, அவளை தொடவே கூடாது. அவ பொண்ணுடா, பொண்ணு பொம்மை இல்ல, புரியுதா? உங்க தகுதியை மறந்து நடந்துக்கிட்டா இப்படிதான் அடி விழும், இப்படிதான் வரிசையா அடி வாங்குவீங்க. அண்ணா மன்னிச்சிடுங்க, இனிமே பண்ண மாட்டோம். அண்ணா நீங்க பண்ண வேலையால என்னையாவுக்கு வலிச்சிருக்கு. நீங்க பண்ண காரியத்தினால அவ அதிர்ச்சியில இருக்கா. அவ ரொம்பவே அதிர்ச்சியாகி இருக்கா. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுடா, மன்னிப்பு கேளு.
இன்னைக்கு என் முதல் காதல் மேல முன்னை விட அதிகமா காதல் வந்துருச்சு. கதை முதல் காதலை பத்தினது. ஆனா பாதைகள் கொஞ்சம் கரடு முரடானது. இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நேஹாக்கும் சஞ்சுக்கும் நடுவுல அப்படி என்ன புது திருப்பம் வரப்போகுது? ஒருவேளை அந்த திருப்பம் இவங்க கதை போற திசையவே மாத்திரலாம். ஹலோ, ஹலோ, நீங்க விபோர் தேசாய். பேரை சொல்றதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க. நேர்ல சந்திக்கும் போது என்ன ஆவீங்களோ? சக்கரை மாதிரி தண்ணியில கரைஞ்சு போயிடாதீங்க மிஸ்டர் விபோர். ஆனா உங்களுக்கு ஏன் என்ன பார்க்கணும்? அதாவது நம்ம எதுக்கு பார்க்கணும்? கால் பண்றதையே உங்களால நிறுத்த முடியல. அப்போ நேர்ல சந்திச்சு பாருங்க, வருத்தப்பட மாட்டீங்க. நாளைக்கு சந்திக்கலாம். இடத்தையும் நேரத்தையும் மெசேஜ் பண்ணிடுறேன். பாய்.